வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன். கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக விரிவான செய்திகளை பார்க்கலாம் நேர்களே. முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜூலை மாதம் 20 2026 அன்று 1930 ஆண்டின் சுங்கவரி சட்டத்தின் 338வது பிரிவின் கீழ் பல்வேறு கனடிய ஏற்றுமதி பொருட்களினுடைய வரிகளை அதிகரிப்பதற்கான ஒரு அறிவிப்பிலே கையெழுத்திட்டிருக்கின்றார். அதாவது பல்வேறு பொருட்களினுடைய வரிகள் மீது 50% புதிய வரிகள் விதிப்பதற்கான அறிவிப்புகளிலே கையெழுத்திட்டிருக்கின்றார். இந்த வரிகளை பொறுத்தவரையிலே வைன், பியர், சைடர், விஸ்கி போன்ற மதுபானங்கள், பால் பொருட்கள், தேன், கொக்கி மட்டைகள், சிமெண்ட், மீன்பிடி உபகரணங்கள், குளிர்கால ஆடைகள், நாய்களுக்கான லீஸ்கள், சிற்பங்கள், மரப்பலகைகள், கோல்ஃப் உபகரணங்கள், ஐஸ்கேட்கள் மற்றும் கழிப்பறை தாள்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இருக்கின்றது. எனினும் எரிசக்தி, பொட்டாசியம் மற்றும் முக்கிய கனிமங்கள், மீன், இதைவிட 232வது பிரிவின் கீழே வருகின்ற எஃகு மற்றும் அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு இந்த புதிய அதிகரிப்பிலிருந்து விலக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல நேர்களே, அமெரிக்க மதுபானங்களுக்கு சில கனடிய மாகாணங்கள் விதிக்கின்ற தடை, பால் மற்றும் முட்டைக்கான விநியோக மேலாண்மை, CGSMA விதிகளுக்கு உடன்படாத, அதாவது கனடா, அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு உடன்படாத அமெரிக்க வாகனங்கள் மீதான 25% வரி ஆகியவற்றிற்கு பதிலடியாக இந்த தற்காப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியான ஜிம்சன் கேரீர் தெரிவித்திருக்கின்றார். பிரதமர் மார்க் கார்னி இதனை CGSMA ஒப்பந்தத்தின் ஒருதலைபட்சமான மீறல் என்று சொல்லி விமர்சித்திருக்கின்றார். ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் பதிலடி தீர்வுகளை வலியுறுத்தி இருக்கின்றார். கியூபெக் முதல்வர் கிறிஸ்டியன் பிரீசர் இது நியாயமற்றது என்று தெரிவித்திருக்கின்றார். கனடிய வர்த்தக சபை தலைவரான கேண்டஸ் லாயிங் இது வருத்தமளிப்பதாக கூறியதோடு பேச்சுவார்த்தைக்கான 30 நாள் அவகாசத்தை பயன்படுத்திக் கொள்ளவும் வலியுறுத்தி இருக்கின்றார். வாகன உதிரிப்பாக உற்பத்தியாளர் சங்க தலைவர் பிளேவியா வால்ட் கூறுகையிலே, இது வரும் பேச்சுவார்த்தை உத்தி என்பதால் பீதியடைய வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார். அமெரிக்க மதுபான துறையையும் இத்தீர்வுகள் கடுமையாக எதிர்த்திருக்கின்றது. இப்புதிய தீர்வுகள் ஆகஸ்ட் 19 2026 வாக்கிலே அமலுக்கு வர இருக்கின்ற நிலையிலே CGSMA சீர்திருத்த பேச்சுவார்த்தைகளுக்கு இது ஒரு பெரும் முட்டுக்கட்டையாக மாறியிருப்பதாக கூறப்படுகிறது. இதேவேளை நிகழே நியூ ஜெர்சியிலே ஜூலை 19 அன்று நடைபெற்ற FIFA உலகக்கோப்பை இறுதிப் போட்டியின் போது பிரதமர் மார்க் கார்னியை நேரில் சந்தித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கனடாவினுடைய காட்டுத்தீ புகையின் காரணமாக அமெரிக்க காற்று நச்சாகி வருவதாக தெரிவித்துள்ளார். காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தவறினால் தீர்வுகள் விதிக்கப்படும் எனவும் அவர் பகிரங்கமாக எச்சரித்திருக்கின்றார். இதற்கு பதிலளித்த கார்னி கனடா நிலைமையை கையாண்டு வருவதாகவும் தீயணைப்பு பணிகளுக்காக செய்யப்பட்டுள்ள பெரும் முதலீடுகள் குறித்தும் தெளிவுபடுத்தினார். ட்ரம்பின் இந்த அச்சுறுத்தலை ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டாக் ஃபோர்ட் ஒரு குப்பை என்று நிராகரித்ததோடு அச்சுறுத்தலுக்கு பதிலாக அமெரிக்கா உதவி படைகளை அனுப்ப வேண்டும் என்றார். ஒரு அமெரிக்க செனட்டரும் மிரட்டலன்றி மாகாணங்கள் தொடர்ந்து கனடாவிற்கு உதவ வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நேர்களே, அல்பர்டா மாகாணத்திலே பிரிவினை கோரும் வாக்கெடுப்பிற்கான கையெழுத்துக்களை சரிபார்க்கும் பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கி இருக்கின்றது. நீதிமன்ற தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த பணி துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த சூழலிலே கல்கரி ஸ்டாம்பீட் நிகழ்ச்சியிலே பங்கேற்ற பிரதமர் மார்க் கார்னி தேச ஒற்றுமையை வலியுறுத்தி அல்பர்டா மக்கள் கனடாவை வழி நடத்த வேண்டுமே தவிர நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது என கேட்டுக்கொண்டார். எரிசக்தி மற்றும் குழாய் இணைப்புகளின் முக்கியத்துவத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை நாட்டை ஒருங்கிணைக்கும் பழமைவாத கட்சியினுடைய சிறப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்க எட்மண்டன் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் இராணுவ வீரருமான டேன் லாய்ட்ஸ் அக்கட்சியின் தலைவர் பியட் பொலிவரையால் நியமிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கனடாவின் கடற்படையிலே தற்போது பயன்பாட்டில் இருக்கின்ற பழைய நீர்மூழ்கி கப்பல்களை பராமரிப்பதற்காக பாப்காக் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை கனடிய அரசு நீட்டித்திருக்கின்றது. ஜெர்மனியில் கட்டப்பட்டு வருகின்ற புதிய நீர்மூழ்கி கப்பல்களினுடைய விநியோகம் தாமதமாகலாம் என்பதால் தற்போதைய கடற்படை பாதுகாப்பை இடைவெளியின்றி உறுதி செய்யும் நோக்கிலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதேவேளை அமெரிக்காவின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதிலே அல்பர்டா மற்றும் சஸ்கேட்சுவன் மாகாணங்கள் வலுவான வாய்ப்புகளை வழங்குவதாக கனடாவுக்கான அமெரிக்க தூதர் பீட் கொஹஸ்ட்ரா தெரிவித்திருக்கின்றார். பசிபிக் வடமேற்கு பொருளாதார பிராந்திய உச்சி மாநாட்டில் பங்கேற்ற அவர் இரு நாடுகளுக்கு இடையிலான தற்போதைய வர்த்தக பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த நேர்மறையான கருத்தை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நேர்களே, வான்கூவர் குயில்சனா பகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான டெலாஸ் பிரோடியை திரும்ப பெறுவதற்கான, அதாவது ரீகால் கேம்பெயின் ஒன்று முயற்சிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த முயற்சியானது தற்போது தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது. சட்டப்படி தேர்தல் மாவட்டத்திலே குறைந்தது 40% வாக்காளர்களின் கையெழுத்துக்களை இதற்காக பெற வேண்டும் என்கின்ற இலக்கை ஏற்பாட்டாளர்களால் எட்ட முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய
பெண்டிகன் நகருக்கு தெற்கே ஒயிட் லேக் சாலையிலே ஜூலை 13, 2025 அன்று நடைபெற்ற ஒகனகன் கிராண்ட் போண்டோ சைக்கிள் பந்தயத்திலே நிகழ்ந்த கோர விபத்து தொடர்பாக தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சைக்கிள் ஓட்டியொருவர் உயிரிழந்த மற்றும் இருவர் படுகாயமடைந்த இந்த வழக்கிலே மரணத்தை விளைவிக்கும் வகையில் ஆபத்தான முறையிலே வாகனம் ஓட்டியது மற்றும் உடல் தீங்கு விளைவித்த குற்றத்திற்காக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு செலவுகளை அதிகரித்ததன் காரணமாக 155 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட இந்த பிரபலமான பந்தயம் 2025 ஆண்டு விபத்துக்கு பின்னர் தற்போது காலவரையின்றி ரத்து செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நவம்பர் 20, 2022 அன்று நள்ளிரவிலே கோடியாக் RGMP காவல்துறை சிறையிலே 48 வயதான டெனிஸ் ஜான்சன் என்பவர் மாரடைப்பினால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே அவரது மரணம் தொடர்பான சூழ்நிலைகளை தீர ஆராய்வதற்காக ஒரு அதிகாரபூர்வமான மரண விசாரணையை கொரோனா என்குவெஸ்டை தற்போது தொடங்கி இருக்கின்றார்கள். சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விசாரணை தொடங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அனுமதியற்ற கட்டுமானங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதன் ஒரு பகுதியாக சரை நகரசபையானது அந்த நகரசபை வரம்புக்கு உட்பட்ட 3 சொத்துக்களிலே நில பட்டா எச்சரிக்கை அறிவிப்புகளை பதிவு செய்திருக்கின்றது. சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு எதிரான நகராட்சியின் இந்த அதிரடி நடவடிக்கை பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்று வருகிறது. இதேவேளை நேர்களை வடக்கு ஒன்றிய முழுவதும் சுமார் 200 இடங்களிலே காட்டுத்தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. இதிலே பல கட்டுக்கடங்காமல் இருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிலவரப்படி 146 தீவிர தீப்பரவல்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒயிட் வாட்டர் லேக் பகுதியிலே முதல் தேச பழங்குடியினர் கிராமத்திலே பல வீடுகள் மற்றும் முக்கிய உட்கட்டமைப்புகள் தீக்கு இரையாகி இருப்பதாக பழங்குடியினர் தலைவர் பாலின் ட்ரேக் வேதனையுடன் தெரிவித்திருக்கின்றார். நிலைமையை சமாளிக்க முதல்வர் டாக்ஃபோர்ட் அவசர செய்தியாளர் சந்திப்பை நடத்தி தீயணைப்பு பணிகள் குறித்து விளக்கம் அளித்தார். இதேவேளை நேர்களை பிரிட்டிஷ் கொலம்பியாவிலும் 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே காட்டுத்தீ பரவி வருகிறது. மத்யூ கிரீக் மற்றும் டவர் கிரீக் தீ விபத்துகளின் காரணமாக கிம்பர்லி பகுதியைச் சேர்ந்த சுமார் 9000 குடியிருப்பாளர்களுக்கும் 66 சொத்துகளுக்கும் அவசர வெளியேற்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் வடமேற்கு பிரதேசங்களில் இருக்கின்ற போர்ட் சிம்பன் நகருக்கான வெளியேற்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. எனினும் அருகிலுள்ள பிரெக்லி பகுதியிலே தீயின் தீவிரம் அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய பெம்படன் நகரிலே வடகிழக்கே பனிப்பாறை ஏரியொன்று உடைந்ததன் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து அங்கே வெள்ள அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. அப்பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு பொதுமக்களுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. முன்னதாக விடுக்கப்பட்டிருந்த பரவலான வெளியேற்ற எச்சரிக்கையை பெம்படன் கிராம நிர்வாகம் ரத்து செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நேர்களே பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய செட்வின் முதல் பிரேசர் பள்ளத்தாக்கில் உள்ள கனடா அமெரிக்கா எல்லை வரையிலான என்பிரிட்ஜ் நிறுவனத்தின் $4 பில்லியன் மதிப்பிலான சன்ரைஸ் இயற்கை எரிவாயு குழாய் விரிவாக்க திட்ட பணிகள் தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கின்றது. 140 கிலோமீட்டர்கள் நீளம் கொண்ட 5 சுழல் குழாய்கள் மூலம் நாளொன்றிற்கு சுமார் 300 மில்லியன் கன அடி எரிவாயு கூடுதலாக விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2500 வேலைவாய்ப்புகளை இதிலே 1300 உள்ளூர் வேலைகள் உருவாக்கக்கூடியதாக இருக்கின்ற இந்த திட்டத்திலே முழுவதுமாக சஸ்காட்சவனில் உருவாக்கப்பட்ட 100% கனேடிய எஃகு பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டம் கனடாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு $3 பில்லியன் பங்களிக்கும் எனவும் 700 மில்லியன் வரி வருவாயை ஈட்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை பிரேசர் போர்ட் ஜார்ஜ் பிராந்திய மாவட்டத்திற்கு 35 ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் 2.4 மில்லியன் நகரசபை சொத்து வரியாக கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கூட்டாட்சி பழங்குடியின கடன் உத்தரவாதத்தின் ஆதரவோடு 38 பழங்குடியின சமூகங்கள் இதிலே 12.5% உரிமையை பெற்றிருக்கின்றது. மத்திய எரிசக்தி அமைச்சரான டிம் ஹட்சன் மற்றும் என்பரிட்ஜ் தலைமை அதிகாரி கிரேக் எபல் மற்றும் பிரின்ஸ் ஜார்ஜ் மேயரான சைமன் ஜூ உள்ளிட்டோர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். இதன் பணிகள் 2028 ஆண்டின் இறுதியிலே நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை நேர்களே உலக சந்தையிலே பெட்ரோல் விலையில் ஏற்பட்டிருக்கின்ற ஓரளவான வீழ்ச்சியின் காரணமாக 2026 ஆண்டு ஜூன் மாதத்திலே கனடாவின் வருடாந்திர பணவீக்க விகிதமானது 2.8% குறைந்திருப்பதாக புள்ளியியல் துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இதேவேளை அல்பர்டாவின் கேன்மோர் நகரிலே அதிக வீட்டு வாடகையினால் விருந்தோம்பல் துறை தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2023 ஆண்டின் கணிப்புப்படி கேன்மோர் நகரின் அடிப்படை வாழ்வாதார ஊதியம் மணிக்கு $38.8 இருக்கிறது. இதுவே அம்மாகாணத்தின் மிக அதிக தொகையாக கருதப்படுகிறது. இதேவேளை பவ் நதியின் வெள்ளத்தடுப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக கல்கரி நகரின் மைய பகுதியிலே நிரந்தரமான நீர்ச்சறுக்கு தளத்தை உருவாக்குவதற்கான ஒரு திட்ட அறிக்கையை நகரசபை வெளியிட்டிருக்கின்றது. இது வெள்ளத்தை தடுப்பது மட்டுமன்றி ஒரு சிறந்த பொழுதுபோக்கு அம்சமாகவும் செயற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை கல்கரியின் தென்கிழக்கில் இருக்கின்ற சிகோம் ஏரியிலே நீந்திய பலருக்கு கால்கள், கைகள் மற்றும் கழுத்து பகுதிகளிலே ஸ்விமர்ஸ் இச் எனப்படுகின்ற ஒட்டுண்ணி தொற்றால் ஏற்படுகின்ற அரிப்பு ஏற்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கின்றது.
இது குறித்து பொது சுகாதாரத்துறை ஒரு எச்சரிக்கையையும் விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஹாமில்டனின் 5வது கன்செஷன் ரோட்டில் அமைந்திருக்கின்ற பிளாம்பரோ ஸ்பீட்வே கார் பந்தய மைதானத்திலே கடந்த சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு கிறிஸ்துமஸ் இன் ஜூலை நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட ஒரு கோர விபத்திலே அதனுடைய நீண்டகால ஊழியரான டேக் மெக்லின் பலியாகி இருக்கின்றார். 2 கார்கள் அதிவேகமாக போட்டியிட்ட போது ஒரு கார் கட்டுப்பாட்டை இழந்து காற்றில் பறந்து சென்று போட்டியை துவக்கி வைக்கின்ற தளத்தின் மீது, அதாவது ஸ்டார்டர் ஸ்டாண்டின் மீது மோதியதிலே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. படுகாயமடைந்த ஊழியர் ஹாமில்டன் பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு உயிரிழந்தார். மைதானத்தின் 54 ஆண்டுகால வரலாற்றில் இதுவே முதல் உயிரிழப்பு ஏற்பட்ட விபத்து எனவும் அவர் மிகவும் நல்ல மனிதர் எனவும் மைதானத்தின் இணை உரிமையாளரான ஜான் கெசாலே வேதனை தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து தொழிலாளர் அமைச்சகம் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சம்பந்தப்பட்ட கார்கள் மற்றும் தளம் ஆகியவற்றை விசாரணைக்காக கட்டுப்பாட்டில் எடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேயர்களே. தொடர்ச்சியாக கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.